சூப்பர். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயத்த நம்ம சிஎம் விஜய் அவர்கள் அசால்ட்டா செஞ்சிருக்காரு. அதுவும் எங்க ஸ்கெட்ச் வச்சிருக்காரு பாத்தீங்களா? பயங்கர ஷாக் எல்லாருக்குமே. ஏன்னா இதெல்லாம் அசால்ட்டா தொடர விஷயமே கிடையாது. ஆனா இவரெல்லாம் அசால்ட்டா செஞ்சுட்டு போயிடுறாருங்க. மக்களுக்கு நான் செய்ய வரேன், இதெல்லாம் நான் செஞ்சுதான் ஆவேன், எனக்கு என்ன வேணாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. இப்ப பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் அந்த ஒரு பெரிய ஒரு என்னது கல்யாண பத்திரிகை போன மாதிரி ஒரு விஷயம் போயிருக்கு. என்னன்னா உங்களுடைய ஃபீஸோட ஷெட்யூல் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதை நோட்டீஸ் போர்ட்ல நீங்க போட்டாகணும். எல்லா பேரண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நீங்க ஃபார்ம் ஃபில் பண்றப்ப, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பண்றப்ப, அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறப்ப எல்லாத்துலயுமே இந்த ஃபீஸோட டீடைல்ஸ் இருக்கணும். அதுவும் இல்லாத ஒரு சில குறிப்பிட்ட மணி தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ என் பிள்ளைங்களாம் ஸ்கூல் முடிச்சிட்டாங்க, காலேஜ் தான். அப்ப நம்ம சிஎம் ஐயா இல்ல இல்லையா? ஸோ இப்ப குவார்டர்லியோ ஆஃப்லி ஆனுவல்லாம் வந்தப்பா எவ்வளவு ஃபீஸ் கட்டணும், எப்படி இந்த சினிமா எடுக்கிறாங்களா படம், அந்த படத்தோட ப்ரொடியூசர் முக்காவாசி பேர் பாருங்களேன் எல்லாம் காலேஜ் நடத்துறவங்க தான் இருக்கும். காலேஜ் நடத்துறவங்களுக்கும் படிப்புக்கும் இங்க சினிமாவுக்கு என்ன சம்பந்தமே இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்டூடெண்டோட பணம் நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டி செஞ்சு எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு ஃபீஸ் கட்டினா இவங்க சம்பாதிச்சு இந்த மாதிரி படத்தை எல்லாம் எடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அது நிறைய எல்லா காலேஜும் அப்படிதான். எம்ஜிஆர் காலேஜ் சரி, வேல்ஸ் சரி, அதுக்கப்புறம் இன்னொரு காலேஜ் என்னது, நிறைய காலேஜ். கரெக்டா? சில விஷயம் மக்களுக்கு சரிக்கு சமமா போகணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்துல முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த கல்வி. சோ அதுக்கு முதல் இம்பார்ட்டன்ஸ் தந்து அதுக்கு ஒரு சைன் போட்டு அப்படியே கத்தி காங்க வச்சிருக்காரு எல்லா பிரைவேட் ஸ்கூலையும். ஆனா பெத்தவங்க மனசு குளிர வச்சிருக்கீங்க ஐயா, ரொம்ப நன்றி. இன்னும் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் நீங்க என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. சோ உங்களுக்கு அது எங்களுக்கு சர்ப்ரைஸா இருந்தா உங்களுக்கு அது ரொம்ப போட்டியா இருக்கும். ஏன்னா எதிர்த்து இவ்வளவு சீக்கிரம்லாம் இதெல்லாம் செய்ய வாய்ப்பே கிடையாது. இந்த அளவுக்கு நீங்க எதிர்த்து செய்யறீங்கன்னா நம்ம சிஎம் விஜய் அவர்களால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. யாருக்கும் அசர மாட்டாரு, அவ்வளவுதான்.